Mist Ice Cream. Milky Mist Ice Creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனை என்னைக்குமே நம்ம ஆடையா போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளோட போட்டுக்கிட்டா மட்டும் போதும். நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நெகட்டிவிட்டிஸ் அத்தனைக்குமே இப்ப ஆக்ட்ரஸ் த்ரிஷாவோட தரப்புல இருந்து பதிலடி கொடுத்திருந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா மறுபடியுமே அவங்களுடைய மார்க்கெட் ஹையா இருக்கா அப்படின்னு தான் சொல்ல முடியும். தளபதி விஜயோட சேர்ந்து லியோ படத்திலையும், அஜித்தோட சேர்ந்து விடாமுயற்சி படத்திலையும், உலக நாயகன் கமல் சரோட சேர்ந்து தக்ஸ் அப்படின்ற படத்திலையும் இந்த மாதிரி பேக் டு பேக் பெரிய ஆர்டிஸ்டோட படங்கள்லயுமே கமிட் ஆகியிருந்திருக்காங்க இல்லையா த்ரிஷா. அப்படி இருக்கும் பட்சத்துல இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸா இத்தனை வருஷமா வலம் வந்துட்டு இருக்கச்சே அவங்கள சுத்தி நிறைய நெகட்டிவிட்டிஸ் ஒன்றும் இருக்கு. அப்படிதான் இப்போ ரீசெண்டா ஆக்ட்ரஸ் த்ரிஷா தளபதி விஜயோடைய பர்த்டே அன்னைக்கு ஷேர் பண்ண தளபதி விஜயோட லிப்ட்ல டிராவல் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இதனால த்ரிஷாவோட எல்லா பிக்சர்ஸுமே சில நெட்டிசன்ஸ் டீகோட் பண்ணி இது எல்லாமே பிக்சர் எடுத்ததே தளபதி விஜய் தான் அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப த்ரிஷாவை பத்தி கொச்சியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, த்ரிஷாவுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது இல்லையா. லாஸ்ட் இயர்ல இருந்தே தொடர்ந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆக்டர் மன்சூர் அலிகான் சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஒரு அரசியல்வாதி சொன்ன விஷயமா இருக்கட்டும், அவ்வளோ ஏன் கோவத்தூர் இஷ்யூல கூட ஆக்ட்ரஸ் த்ரிஷாவை இழுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே த்ரிஷாவை இன்வால்வ் பண்ணிடுறாங்க. அண்ட் சிங்கர் சுசித்ரா கூட த்ரிஷாவை பத்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இப்போ வரைக்குமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எதுவுமே இன்னி வரைக்கும் மக்கள் அவ்வளோ ஈஸியா மறந்த மாதிரி தெரியல. ஏன்னா பேக் டு பேக் எப்பவுமே ஒரே ஆக்ட்ரஸை பத்தி தான் குத்த சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால இப்போ ரீசெண்டா ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாரோட கல்யாணத்துக்கு ஆக்ட்ரஸ் த்ரிஷா விசிட் பண்ணிருந்த போது அந்த ஒரு பிக்சர் தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. அப்போதான் நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரே பதில்ல அவங்க நச்சுன்னு பதிலடி கொடுத்திருந்திருக்காங்க. அதுல போட்டிருந்த கேப்ஷன் பாத்தீங்கன்னா, நம்ம அணியக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா மற்றவங்களுடைய ஒப்பீனியன் தான். எப்போ பார்த்தாலுமே உங்களை பற்றி ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு நீங்கள் நம்பாதீங்க, அதை ஏற்றுக்காதீங்க. உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் த்ரிஷா பதிலளிச்சிருந்திருக்காங்க. ஈவன் நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி இந்த பாடியே டயர்ட் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்ன விதம் கூட இருந்துச்சு. இப்படி ஆக்ட்ரஸ் த்ரிஷா ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு ஆக்ட்ரஸும் நியூஸ் ஆங்கருமான அனிதா சம்பத் தான் ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ணியிருந்த ஆன்லைன்ல. ஆனா தனக்கு கிடைச்சது ஒரு புடவை தான். அதுவும் ரொம்ப மட்டமா அழுக்கான ஒரு துணியை தான் தனக்கு சென்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பத்தியும் அந்த ஆப்பை பத்தியும் குற்றம் சாட்டி இதுக்கு எனக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு அவங்க கேள்வியுமே எழுப்பியிருந்திருக்காங்க. இப்போ நேரடியா போய் பர்ச்சேஸ் பண்றதை விட ஆன்லைன்ல தான் சில ப்ராடக்ட்ஸுமே விற்குது இல்லையா. அப்படிதான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்ற விஷயத்த $899 அனிதா சம்பத் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க குறிப்பிட்ட ஒரு ஆப்ல, அதுவும் பிரபலமான ஒரு ஆப்ல. ஆனா தனக்கு கிடைச்சது ஒரு அழுக்கான புடவை தான் அப்படின்னும், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஏதோ அது ஒரு நல்ல சாரியை அனுப்பியிருந்தா கூட பரவாயில்ல, மட்டமான ஒரு துணியை தான் தனக்கு அனுப்பியிருக்காங்க. அதுல நிறைய அழுக்குமே படிஞ்சிருக்கு. என்ன மாதிரி இதை அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரியல. தனக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ப்ராடக்ட் தான் வந்திருக்கு அப்படின்னும், கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்ததுனால எனக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் பிரிச்சே பார்க்கல, இப்போதான் நான் பிரிச்சு பார்க்குறேன். அதனால ரிட்டர்ன் கொடுக்குற டே கூட எனக்கு முடிஞ்சு போயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறேன். இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனிதா சம்பத் வீடியோவை ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. My first celebrity crush was Ranveer Singh. இப்போ current crush. My husband. Rakul Preet Singh net worth. Rakul Preet Singh is vegetarian or non-vegetarian? I was vegan for about 2 years, but now I'm non-vegetarian. Favorite cafe? Shit. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு என் கூட ரொம்ப அழகான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அதுவும் இந்தியன் 2ல நடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ். எஸ், டாக்டர் ரகுல் பிரீத் சிங். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆஹா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ். ஸோ ரகுல் பிரீத் சிங் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நிறைய மக்கள் கூகுள் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ கூகுளில் ஃப்ரீக்வெண்ட்டாக ரகுல் பற்றி கேட்ட கொஷின்ஸ் இருக்கு. ஸோ யூ வாண்ட் ஆன்சர் தட். ஓகே, நீங்களே ஓப்பன் பண்ணி யூ கேன் டெல். Who's Ragul Preet Singh? School days crush.
School days crush. School days, I don't know, but I think my first celebrity crush was Ranveer Singh. Ranveer Singh. Yeah, when Band Baja Barat came. Okay. That was 12th standard. Which year it came in? 2008. Yeah, I think I was in first year of college. Okay. Yeah. So Ranveer Singh. இப்போ current crush. My husband. Very clever. What is Rakul Preet's first salary? It was 5,000 rupees for a magazine shoot. When I started modeling, like my first photo shoot, 5,000 rupees. And my pocket money for a month used to be... Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.